ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா, அழகர் மீனாட்சியும் அம்மான்னு சொல்லி கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்தீங்கன்னா தனம் பார்த்தீங்கன்னா, அக்கா அக்கா இங்க பாருங்களேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ல இருக்கிற செல்ஃபியை காட்டுறாங்க. இங்க பாரு மீனாட்சி போட்டுன்னு இருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்த தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபீலிங் ஆயிடுறாங்க. உடனே அப்பத்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க அம்மாச்சி, மீனாட்சி அழகா இருக்கா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடி என்ன காட்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா, சேது மாமா ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருக்காங்க டின்னருக்காக. அப்ப பார்த்தீங்கன்னா, மீனாட்சியும் கூட கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்திருக்காங்க. அதில மீனாட்சியோட ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்குமா பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏன்டி இந்த மாரி பண்ணியிருக்க? ஃபர்ஸ்ட்டு வெளிய போடி முன்ன" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க. "அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? இப்ப என்ன எதுக்கும்மா நீ திட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு தனா கேட்குறாங்க. உடனே செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "தனம் அம்மா சொல்றத கேளு, நீ வெளிய போ" அப்படின்றாங்க. தானமும் பார்த்தீங்கன்னா, அமைதியா வெளிய எழுந்துச்சு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நடேசன் பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் அந்த வழியா போனேன்ப்பா. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரனுக்கு காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் குடுத்தாங்க. உங்கள நேர்ல பார்த்து இன்விடேஷன் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் குடுக்குறாங்க. "இப்பதான்டா அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆன மாரியே இருக்கு. அதுக்குள்ள பேரன் பொறந்து காது குத்தியே வைக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் சொல்றாங்க. உடனே மோகனா பார்த்தீங்கன்னா, "என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமா யோசிச்சுட்டு இருக்கேங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. "என்ன மோகனா சொல்லு" அப்படின்றாங்க. "நம்ம குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளும் நம்ம பேர குழந்தைங்களுக்கு காது குத்து வச்சிரலாங்க. அந்த யோசனையா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. "சரி மோகனா, நீ சொல்ற மாரியே வச்சிரலாம் விடு" அப்படின்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நடேசன் கிட்ட, "நடேசா சேதுவ கொஞ்சம் வர சொல்லு, நான் வர சொன்னேன்னு சொல்லி" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. நடேசனும் பார்த்தீங்கன்னா, சேதுக்கு கால் பண்ணி, "எங்கடா இருக்க? அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. "இந்தப்பா வரானா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்றாங்க. "அப்பா என்னப்பா, அண்ணா நீங்க வர சொல்லி சொன்னதா சொன்னாரு. என்னப்பா விஷயம்?" அப்படின்றாங்க. "உக்காரியா சேது" அப்படின்றாங்க. "உங்க சின்னம்மா பார்த்தீங்கன்னா, அழகருக்கு காது குத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கடா. என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரிப்பா வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, "கேலண்டர் எடுத்துட்டு வாம்மா மலர்" அப்படின்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா, "நல்ல நாள் எது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, "இந்த நாள்ல வச்சுக்கலாம் மோகனா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மோகனா பார்த்தீங்கன்னா, "எனக்கு இன்னொரு ஆசைங்க. அழகருக்கும் மீனாட்சிக்கும் நம்ம சேர்ந்தே காது குத்து வச்சிரலாமே" அப்படின்றாங்க. இப்ப நம்ம சேர்ந்து வச்சோம்னா 2 குடும்பமும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து பார்த்த மாரி இருக்கும். இப்ப நம்ம அழகருக்கு காது குத்துனோம்னா, அவங்க வந்து நம்ம இதுல கலந்துக்க முடியாது. அவங்க மீனாட்சிக்கு காது குத்து வச்சாங்கன்னா, அந்த இதுல நம்மளால போய் கலந்துக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் காது குத்து வச்சோம்னா 2 குடும்பமும் சேர்ந்து பார்க்கும் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. இத கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "என்னக்கா பேசின்னு இருக்கீங்க நீங்க? நம்ம தான் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு உறவும் இல்லன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டல்ல. இப்ப எதுக்கு நீ அந்த மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாவித்திரி பார்த்தீங்கன்னா, "என்ன மதனி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பெரிய மதனி பேசுறது கரெக்ட்டா தான் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பேசுவாங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லுங்க மதனி" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு சொல்றாங்க. உடனே மோகனா பார்த்தீங்கன்னா, "இல்லைங்க, நம்ம தனித்தனியா குத்துனோம்னா அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும். நமக்கும் வருத்தம் இருக்கும். அதனால நம்ம சேர்ந்தே காது குத்து வச்சிடலாமேங்க" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "சரி மோகனா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "மலர் நீ என்ன பண்ற? தமிழ்ச்செல்வி கால் பண்ணி இந்த மாரி அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒண்ணா காது குத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வர 20ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோட சொல்லி, "நீ தமிழ்ச்செல்விய கேளுமா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கால் பண்றாங்க. "என்ன தமிழ் பண்ற?" அப்படின்றாங்க. "சொல்லுங்கக்கா சும்மா தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. "என்ன தமிழ் வாய்ஸ் ஏதோ டல்லா இருக்கு. என்னாச்சு?" அப்படின்றாங்க. "ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லு" அப்படின்றாங்க. "இல்ல அழகருக்கு காது குத்து விஷயமா அந்த வீட்லலாம் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "குத்துறதுன்னா குத்த சொல்லுங்கக்கா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க அழகருக்கு காது குத்துனா, நான் மீனாட்சிக்கு என் சைட்ல நான் எப்பயாச்சும் என்னால முடியும்போது நான் காது குத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "அது இல்ல தமிழே, இப்ப பார்த்தீங்கன்னா அழகருக்கு காது குத்து வைக்கும்போது உங்களால இங்க வந்து கலந்துக்க முடியாது. மீனாட்சிக்கு காது குத்து வைக்கும்போது இந்த வீட்ல இருக்கிறவங்களும் அங்க வந்து கலந்துக்க முடியாது. அதனால 2 பேருக்கும் ஒரே முட்டுக்கா காது குத்து வச்சுக்கினா நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மாமா உன்ன கேட்க சொன்னாரு தமிழு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்கக்கா, அதெல்லாம் முடியாது. என்னோட பொண்ணுக்கு நான் காது குத்து வச்சுக்கிறேன். என்னோட பையனுக்கு நீங்க காது குத்து வைக்கிறீங்கன்னா வைங்க. நான் வேணான்னு
வேணான்னு சொல்லிட்டுலாம் சொல்லல. ஆனா அந்த குடும்பத்தோட சேர்ந்து நாங்க வந்து அதுல கலந்துக்கணுன்றது எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு 2 பேருக்கும் காது குடுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கு இல்ல தமிழு அப்படின்னு சொல்லிட்டு மலர் இருக்கிறாங்க. இங்க பாருங்கக்கா, நான் எல்லா விஷயத்துலயும் விட்டு குடுத்து போய் தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இதுக்கு மேலயும் நான் அந்த மாரி இருக்க மாட்டேன். என்னால அதுல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு போயிட்டு நீங்க சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி ஃபோன் வச்சுர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கிட்ட மாமா நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. என்ன தமிழ்ச்செல்வி ஒத்துக்குனாங்களா? எப்ப என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, இல்ல மாமா தமிழ்ச்செல்வி அதுக்கு ஒத்துக்கல. நீங்க அழகுக்கு காது குத்துறதுன்னா குத்திக்கோங்க. மீனாட்சி எல்லாம் நான் கூட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேதுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா மாமா இதுக்கு தான் நான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அவ சும்மாவே வீம்பு பிடிச்சிட்டு இருப்பா. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இத கேட்ட ராஜாவும் பார்த்தீங்கன்னா, என்ன ஈஸ்வரி பேசிட்டு இருக்க? இதுல கோவப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுக்கு காது குத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அதுல கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுவாங்க. சரி அவங்க வருத்தப்படுறது இருக்கட்டும் விடு. அதே தமிழ்ச்செல்வி மீனாட்சிக்கு காது குத்து வைக்கும்போது, நம்மளால போய் அதுல கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னோட பேர குழந்தைங்க விஷயத்துல நான் எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்றாங்க. உடனே மோகனா பார்த்தீங்கன்னா, சரிங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லப்பாண்டிகிட்டயும் அவங்க அத்தை இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட பேசினா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி எப்படியாச்சும் மனச மாத்துவாங்கல்ல. நம்ம அவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, சரி மோகனா நீ சொல்றது தான் கரெக்ட்டு. நான் செல்லப்பாண்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்றாங்க. இதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, அப்பா நீங்க இவ்ளோ இறங்கி போறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. அதுக்கு இல்லையா சேது 2 குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே இதுல வச்சு காது குத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டிக்கு கால் பண்றாங்க. தனம் பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்துட்டு வந்து, "இந்தாப்பா உங்களுக்கு ஃபோன் வருது" அப்படின்ட்டாங்க. "அது என்ன எடுத்துட்டு வர? யார் என்னன்னு கேட்கலாம்ல" அப்படின்றாங்க. "இல்லப்பா பெரிய வீட்லருந்து பெரிய மாமா பேசுறாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன குடுக்குறாங்க. "சொல்லுங்க ஐயா" அப்படின்றாங்க. "செல்லப்பாண்டி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இங்க வசந்தி ஸ்பீக்கர்ல போடுங்க" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இல்ல அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அத பத்தி தான் உன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணியா" அப்படின்றாங்க. "சரிங்க ஐயா வச்சுக்கலாம்" அப்படின்றாங்க. "இல்ல இந்த விஷயமா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டதுக்கு, இல்ல மீனாட்சிக்கு காது குத்து நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிருச்சாம். அது எப்படி முடியும் சொல்லு? இப்ப நீங்களும் கலந்துக்க முடியலன்னா வருத்தமா இருக்கும். நாங்களும் கலந்துக்க முடியலன்னா வருத்தமா இருக்கும். அதனால 2 பேருக்கும் ஒரே இதுல காது குத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. சரி நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்துருங்க. சாயங்காலம் 4 மணிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம் ராஜாங்க சொல்றாங்க. செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. வசந்தி பார்த்தீங்கன்னா, எப்பங்க இவ தமிழ் பேசியிருப்பா முடியாதுன்னு சொல்லியிருக்காளே! நம்ம என்ன ஏதுன்னு தமிழ்ச்செல்வி கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் கூட்டு போலாங்க. தமிழ்ச்செல்வி இல்லன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. அப்ப தவம் செல்லப்பாண்டியும் பார்த்தீங்கன்னா, "சரி வசந்தி நீ சொல்றது தான் கரெக்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க ராஜாவும் பார்த்தீங்கன்னா, "ஐயா சேது 4 மணிக்கு போயிட்டு நம்ம செல்லப்பாண்டியோட குடும்பத்த பார்த்து பேசிட்டு வந்துடலாம்யா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.